ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी सर्वभूतेषु या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமா. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நற்குணங்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டு நற்பண்புகளை தியானித்து வருகின்றோம். பிரார்த்தனை என்பது இறைவனிடம் நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துவது. இந்த பிரார்த்தனையை நாம் தியானமாக பண்ணும்போது அதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உபனிஷத்துகளில் உள்ள சாந்தி மந்திரங்களை நாம் பிரார்த்தனை சமயத்தில் தியானித்து வருகின்றோம். அசதோமா சத்கமய. இறைவா, என்னை பொய்மையிலிருந்து விடுவிப்பாயாக. உண்மையை நன்கு உணர்வதற்கு உதவி செய்வாயாக. பொய்யை மெய்யென்று எண்ணும் என்னுடைய அறிவில் உள்ள மயக்கத்தை நீக்குவாயாக. என்னுடைய முயற்சிகள் நான் செய்கின்றேன். அதற்கு உன்னுடைய அனுகிரகமும் எனக்கு தேவை. அசதோமா சத்கமய. தமசோமா ஜோதிர்கமய. அறியாமை காரணமாக என்னுடைய வாழ்வானது இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது. என் அறிவில் உள்ள
இருளை நீக்குவாயாக. அகையிருள் அகற்றி அறிவொளி ஏற்றுவாயாக. அறியாமை காரணமாக என்னுடைய வாழ்வானது இருள் சூழ்ந்து உள்ளது. என் வாழ்வை பிரகாசப்படுத்துவாயாக. என்னுடைய அறிவானது நன்கு பிரகாசமடையட்டும். தமசோமா ஜோதிர்கமய. மிருத்யோர்மா அமிர்தங்கமய. மரணத்தில் இருந்து மரணமற்ற நிலைக்கு என்னை எடுத்துச் செல்வாயாக. மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு அனுக்கிரகம் செய்வாயாக. மரணத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக. இந்த பிறவில் அடைய வேண்டிய பெரும் பேற்றை நான் அடைவதற்கு அனுக்கிரகம் செய்வாயாக. நான் என்னுடைய முயற்சிகளை விடாது செய்கின்றேன். உன்னுடைய அனுக்கிரகத்தை நான் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன். என்னுடைய இயலாமையை நான் உன்னிடம் ஒத்துக்கொள்கின்றேன். உன் அருள் இன்றி என்னால் இந்த பிறவி சாகரத்தை கடக்க இயலாது. உன்னுடைய மேலான அனுக்கிரகத்தை நான் யாசிக்கின்றேன். இந்த பிறவியில் நான் அடைய வேண்டிய பரம புருஷார்த்தத்தை எனக்கு அனுக்கிரகம் செய்வாயாக. மிருத்யோர்மா அமிர்தங்கமய. மீண்டும் பிறவாமல் இருக்கும் வரத்தை எனக்கு அருள்வாயாக. அசதோமா சத்கமய. பொய்மையிலிருந்து என்னை உண்மைக்கு எடுத்துச் செல்வாயாக. தமசோமா ஜோதிர்கமய. இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு எடுத்துச் செல்வாயாக. மிருத்யோர்மா அமிர்தங்கமய. மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்விற்கு என்னை எடுத்துச் செல்வாயாக. சில நிமிடங்கள் இதை ஆழ்ந்து பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனையை இறைவன் நிச்சயமாக அனுக்கிரகம் செய்வார். ஓம் அசதோமா சத்கமய. தமசோமா ஜோதிர்கமய. மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदाश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणम् अहं प्रपद्ये। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांतिः। முதல் ஸ்லோகம் பக்கம் 8. रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं दृक्तुमानसं दृश्यादिवृत्तयः साक्षी दृगेव न तु दृश्यते। ரெண்டாவது ஸ்லோகம் பக்கம் 13. பக்கம் 13. நீல பீத ஸ்தூல சூக்ஷ்ம ह्रस्वादि दीर्घादिभेदतः नानाविधानि रूपाणि पश्ये लोचनम् एकता आन्द्यम् आन्द्यपटुत्वेषु नेत्रधर्मेषु चैकता संकल्पयेन्मनश्रोत्र त्वगादौ योज्यतामिदम्। அடுத்து பக்கம் 16. காம சங்கல்ப சந்தேஹௌ ஸ்ரத்தா ஸ்ரத்தே திருதிதரே ह्रीर्धीर्भीरित्येवमादीन् भासयेत् एकदाचितिः। பக்கம் 18. नोदेति नास्तमेत्येषा न वृत्तिं याति न क्षयम् स्वयं विभात्य धान्यानि
भासयेत् साधनं विना. அடுத்து பக்கம் 20. चिच्छाया वेशतो बुद्धौ बाणं दीस्तु द्विधा स्थिता. एकाहङ्कृतिरन्या स्यात् अन्तःकरणरूपिणी. छायाहङ्कारयोरैक्यं तप्ताय पिण्डवन्मदं तदहङ्कारतादात्म्यात् देहच्छेदनतामगात्. திருக் திருஷ்ய விவேகம் அதை பார்த்துட்ருக்கோம். இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அதனால் இப்போ முதல்லேருந்து சம்மரி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஒரு புனஸ்மரணம் பார்த்துக்கணும். திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிறது நமக்கு வேதாந்தத்தில் ஒரு பிரக்ரியா. அந்த நான்கிறத புரிய வைக்கிறதுக்கு, ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு பஞ்சகோஷ விவேகம்னு ஒன்று பார்க்குறோம், அவஸ்தாத்திரய விவேகம்னு பார்க்குறோம். அது மாதிரி திருக் திருஷ்ய விவேகம்ங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கின்ற ஒரு மெத்தடாலஜி. இது ஒரு பிரகரண கிரந்தம்னு பார்த்தோம். பிரகரண கிரந்தம்னா அந்த பிரஸ்தானத்திரயம் உபனிஷத்தில், பகவத்கீதையில், பிரம்மசூத்திரத்தில் இருக்கின்ற முக்கியமான கருத்துக்களை எடுத்து அதை சார்ந்து எழுதப்பட்ட நூல்கள். அதனால் சார்பு நூல்னு பேருன்னு பார்த்தோம். சில பிரகரண கிரந்தங்களில் முழுமையாக சாஸ்திரம் சுருக்கமாக அவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கும், தத்துவம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம விவேக சூடாமணி, நம்ம கைவல்ய நவநீதம்லாம் எல்லா உபநிஷத்தில் பிரம்மசூத்திரத்தில் இருக்க அவ்வளோ விஷயத்தையும் சாரமாக கொடுத்துருக்கும். சில பிரகரண கிரந்தங்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆழமாக சிந்திக்கிறதுக்கு வழிவாக்கும். இப்போ லகு வாக்கிய விருத்தி அதெல்லாம் தத்துவமசி மகா வாக்கியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பஞ்சதசி பார்த்தோம், நம்ம அது ஒரு மாதிரி வைராகியத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒன்று ஒரு கான்செப்ட் எடுத்து நமக்கு நம்ம பார்த்தோம். எப்படி மேப்பில் வேர்ல்டு மேப் இருக்குது, அப்புறம் இந்தியா மேப் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு மேப் இருக்குது, அப்புறம் விருதுநகர் மேப் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுறோம், இப்போ ஜிபிஎஸ்சில் பார்த்துட்டோம். நம்மன்னா என்ன பண்ணுறோம், நம்ம தெருவை கூட பார்த்துடுற மாதிரி இப்போ அப்படி லொக்கேஷன் அவ்வளோ மைன்யூட்டாக நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இப்போ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜீவன் நான்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. நமக்கு குழப்பம் எல்லாமே அங்கே தான் நிற்கிது. அந்த நான்கிறதுல தான் குழப்பம் இருக்குது. ரொம்ப ஆழமாக கொண்டு போகுது. திருக் திருஷ்யம் ரெண்டு விஷயந்தான் உலகத்திலே இருக்குது. பார்ப்பவன், பார்க்கப்படு பொருள். நம்ம மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாமே அந்த திருஷ்யத்தையே ஆராய்ச்சி பண்ணுறது தான் மெட்டீரியல் சயின்ஸ். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வந்துட்டோம், ஆன்மீகம்னு வந்துட்டோம்னா அந்த திருக் பார்க்குற முனிவர்கள்லாம் ஓடி போய் குகையில் போய் உட்காந்துட்டு என்னது பண்ணுறாங்க, அந்த பார்ப்பவனை பார்க்குறாங்க. ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்குது, அந்த பார்க்கப்படும் பொருள் எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த பார்ப்பவன் யார், பார்ப்பவன் யார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த திருக்கையே என்ன பண்ணுறோம், நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணுறோம். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி போட்டு கொடுத்துருக்காரு. வித்யாரண்யர் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஆதிசங்கரர் யார் எழுதியிருக்காங்களோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்டெல்லாம் பார்க்க முடியாது. அந்த நான்கிறத எப்படி கூறு போட்டு நமக்கு அந்த பார்ப்பவன் யார் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கணும். நிதித்தியாசனம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ திருஷ்யத்தை பூராத்தை எதெல்லாம் திருஷ்யம், எதெல்லாம் நம்ம திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் திருஷ்யம் ஆக போகுது. இப்போ எதெல்லாம் நான் பார்க்குறேன் எதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்துச்சோ நமக்குள்ளே அதெல்லாமே பார்க்கப்படு பொருளை என்ன பண்ணுறோம், தூக்கி போட போகிறோம். நம்ம பார்த்தா முதல் ஸ்லோகம் எடுத்தோடனே இந்த பார்ப்பவன் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. எப்படி இந்த ட்ராமாவில் எடுத்தோடனே எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இதில் பார்க்குறோம். நம்ம பகவத்கீதையில் பார்த்தோன்னே எடுத்தோடனே திருதராஷ்டிரன் சொல்கிறான்னு பார்க்குறோம், சஞ்சயர் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மாதிரி யாரெல்லாம் பார்ப்பவன் இதில் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு முதல் ஸ்லோகத்தில். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு. 4 பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், 4 விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது.
3 ஜோடி அறிமுகப்படுத்தப்படுகின்றன. 3 திருக், 3 திருஷ்யம். ரூபம் திருஷ்யம், லோச்சனம் திருக்கு. முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம இந்திரியங்கள் நம்ம பார்க்குறோம். உலகம் பார்க்கப்படும் பொருள் கண் பார்க்கின்றது, உலகம் அனுபவிக்கப்படுகின்றது, நம்மளுடைய இந்திரியங்கள் அவற்றை பார்ப்பவனாக இருக்கின்றது. இது முதல் பார்ப்பவன் பார்த்தோம். அடுத்து என்னது, தத் திருஷ்யம் து திருக் மானசம். அந்த கண்ணு பார்க்கப்படும் பொருளாகின்றது, மனம் பார்ப்பவனாகின்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த மனசை பார்க்கிறது யாரு, தூ சாட்சி திருகேவ ந திருஷ்யத்தே. அந்த மனசை பார்க்கறது சாட்சி அப்படின்னு 4ஐயும் அறிமுகப்படுத்திட்டார். உலகம், இந்திரியங்கள், மனசு, சாட்சி 4ஐயும் அறிமுகப்படுத்தினாருப்பா. 2வது ஸ்லோகத்தில் ஒன்னொன்னையா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். முதல் பார்ப்பவன் யாரு, இந்த இந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி. எதெல்லாம் பார்க்குது, நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேதத்தக, எல்லா பேதத்தையும் பார்க்குது. நீல கலர், மஞ்சள் கலர், பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, குட்டையாக இருக்குது, குண்டாக இருக்குது, நீளமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி தெரியுது, என் கண்ணை வச்சு பார்க்குறேன். நான் என் கண்ணால் பார்த்தேங்கிறேன். அது இந்த கலர் தான், என் கண்ணால் பார்த்தேன். நிறங்கள் பலவாக இருக்கின்றது, வடிவம் பலவாக இருக்கின்றது, பார்க்கப்படும் பொருள் பலவாக இருக்கின்றது. அந்த பார்ப்பவன் ஒன்று தான், அதில் பேதம் இல்லை அப்படிங்கிறத அந்த முதல் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம 2வது பார்ப்பவனை பார்த்தோம். இப்போ கண்ணு மட்டும் இருந்தால் பார்க்க முடியாது. கண்ணோடு என்ன சேரணும், நமக்கு மனசும் சேரணும். கண் பார்ப்பதை மனம் என்ன பண்ண, ஒத்துழைக்கணும். 2 சேர்ந்து பொருந்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பொருந்தா தான் பார்க்க முடியும். எனக்கு கண்ணு சரியாக தெரியலை அப்படின்னு யார் சொல்கிறா, கண்ணு பச்சை கலர்னு சொல்லுது, ஆனால் பச்சை கலர் சரியாக தெரியலைன்னு யார் சொல்கிறா, மனசு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறோம், ஆந்தியம் மாந்தியம் பட்டுத்வேஷு நேத்திர தர்மேஷு ச ஏகதா மனஹ சங்கல்பயே ஸ்ரோத்ர துவகாதோ இதம் யோஜிதாம். எனக்கு கொஞ்சமாக தெரியுது, தெரியவே இல்லை, நல்லா தெரியுது. இந்த மாதிரி இந்திரியங்களில் என்ன இருக்குது, தாரதமியம் இருக்குது. காது சரியாக கேட்குது, அரைகுறையாக கேட்குது, காது விழலை, டேஸ்ட்டு தெரியல. இதெல்லாம் எப்படி தெரியுது, மனசுனால தெரியுது. இதெல்லாம் என்னது, மனசங்கல்பையே, அந்த மனம் அறிகின்றது. இப்போ இந்திரியங்களை எது அறிகின்றது, மனம் அறிகின்றது. இப்போ இது யார், பார்ப்பவன் நம்பர் 2. இந்திரியங்கள் பார்ப்பவன் நம்பர் 1, மனசு பார்ப்பவன் நம்பர் 2. அடுத்து 3வது பார்ப்பவன் யார், ஆத்மா பார்ப்பவன். ஆத்மா அல்லது சாட்சி. அது எல்லாம் தெரியுது நமக்கு, காம சங்கல்ப சந்தேக ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி ஹ்ரீ தி பி எல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருச்சு. ஆசை, சங்கல்பம், சந்தேகம், நம்பிக்கையின்மை, தைரியம், வெட்கம், அறிவு, பயம், எல்லா உணர்ச்சிகளும் என்னால் அறியப்படுகின்றது. இதை அறிவது யாரு அப்படின்னா ஏகதா சித்திஹி அப்படின்னு கொடுத்து. சித்திஹின்னா அந்த சைத்தன்யத்துக்கு பேர். இதை அறிபவன் அந்த சைத்தன்யம், எல்லாவற்றுக்கும் அறிபவனாக அது இருக்கின்றது. பாச ஏதி, அது என்ன பண்ணுது, அது பிரகாசப்படுத்துகின்றது. எப்படி இந்த லைட் இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு தெரிகின்றதோ, அந்த லைட் எந்த செயலும் பண்ணுறதில்ல, அந்த லைட்டுடைய சாநித்தியத்தில் நம்ம எல்லாவற்றையும் அறிகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி அதனுடைய ஸ்வரூபத்தை 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இதில் என்ன பார்த்துட்டோம், உலகம், இந்திரியங்கள், மனசு, சாட்சி. இதில் இந்திரியங்களும் மனசும் என்ன பண்ணுது பார்த்தோம், டபுள் கேம் ஆடுதுன்னு பார்த்தோம். டபுள் ஆக்ட் பண்ணுது. அது பார்ப்பவனாகவும் இருக்கின்றது,
பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. இந்திரியங்கள் உலகத்தை பார்க்கின்றது, மனதால் பார்க்கப்படுகின்றது. மனம் இந்திரியங்களை பார்க்கின்றது, சாட்சியால் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ந உதேத்தி ந அஸ்தமேத்தி. அது என்ன பண்ணுறதில்ல, அது தோன்றி மறைவதில்லை. எப்படி இந்த சூரியன் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கோ அதுபோல் அது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதில்ல, தோன்றி மறைவதில்லை. அப்புறம் என்ன பண்ணுது அது? ஆமாம், அது என்ன பண்ணுறது, அது விருத்தி, அது வளர்ச்சி அடைவதில்லை, தேய்வடைவதில்லை. ஸ்வயம்பாதி, அது தானே பிரகாசப்படுத்துகின்றது. சாதனம் வினா, எந்த விதமான சாதனங்களும் அதுக்கு என்ன இல்லை, தேவை கிடையாது. அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. எது? அந்த பார்ப்பவன் நம்பர் 3, பார்ப்பவனாக மட்டுமே இருக்கின்ற அந்த பார்ப்பவன். இந்த 3 ஸ்டெப்பு நமக்கு வந்து நல்லா புரியும். சாட்சிங்கிறது பார்ப்பவனாக மட்டுமே இருக்கின்றது. இப்போ முதல் ஸ்லோகத்தில் 4 அந்த ஜோடியெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து 2லேருந்து 5 வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். பார்ப்பவன் நம்பர் 1 யார், 2 யார், 3 யார், அந்த 3ஆம் நம்பர் பார்ப்பவன் மற்றவர்களோடு எப்படி வேறுபடுகின்றது, அந்த சாட்சி எப்படி எல்லாவற்றிலிருந்தும் வேறுபடுகின்றது அப்படின்னு முதல் 5 ஸ்லோகத்தில் முடிச்சிட்டோம். அடுத்த 6ஆவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, 6லேருந்து 12 வரைக்கும் இந்த 3 பார்ப்பவன் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னென்னலாம் காரியம் பண்ணுறாங்க, எப்படி உண்டாகின்றது, அது என்னென்னலாம் காரியமெல்லாம் பண்ணுகின்றது, அதனுடைய ஃபார்மேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அதைத்தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ முதல்ல எப்படி உண்டாகின்றது அப்படின்னா புரிஞ்சுக்குவோம். நமக்கு ஒரு சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, பூமி இருக்குதுன்னு பார்த்தோம். நிலாவுக்கும் பூமிக்கும் ஒரிஜினலாக லைட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. என்ன பண்ணுது? சூரியன்லேருந்து கடன் வாங்கி இங்கிட்டு கொடுக்குது. அதே மாதிரி ஸ்வயம் பிரகாசமான அந்த சாட்சிக்கிட்டேருந்து என்ன பண்ணுது? இந்த மனசும் இந்திரியங்களும் கடன் வாங்கி செயல்படுத்து, காரியம் நடக்கின்றது. இன்னும் நம்ம ரொம்ப நல்லா புரியணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இருட்டு ரூம்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு வெளிச்சத்துலேருந்து ஒரு கண்ணாடியை என்ன பண்ணுறோம், அந்த கண்ணாடியில் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் படுது. பிரதிபிம்பம் பட்டு அதை என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு ரூம்குள்ளே, இருட்டு ரூம்குள்ளே என்ன பண்ணுறோம், லைட் அடிக்கிறோம். இருட்டு ரூமு, அதுக்கு வெளிச்சம் கொடுக்கறது என்னது? இந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சூரியன். நல்லா இந்த எக்ஸாம்பிள் நல்லா ஃபஸ்ட்டு புரியும். இப்போ இந்த கண்ணாடியில் என்ன இருக்குது? அந்த பிரதிபிம்பம் இருக்குது. இந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த சூரியன் எப்போ வந்துச்சு? அந்த பிரதிபிம்ப சூரியன் எப்போ வந்துச்சு? கண்ணாடி வச்ச உடனே வந்துருச்சு. இப்போ கண்ணாடியவும் அந்த பிரதிபிம்பத்தை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அந்த பிரதிபிம்பம் போகணுன்னா என்ன பண்ணணும்? கண்ணாடி உடச்சி போடணும். கண்ணாடி வந்த உடனே என்னது? அந்த இதுக்குள்ளே மேலே இருக்கிற சூரியன் இதுக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்கிறோம். அது சிச்சாயான்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணுது? அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ இதில் மேலே இருக்க சூரியன் பிம்பம், கண்ணாடி அதில் இருக்கிற பிரதிபிம்பம். இப்போ இந்த கண்ணாடி தான் என்னது? மனசு. அதில் இருக்கின்ற ஒரு சூரியன் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம்? சிதாபாசன்னு சொல்கிறோம். சித் ஆபாசன், அந்த சைத்தன்யத்தின் ஆபாசம். கண்ணாடியவும் அதில் இருக்கிற பிரதிபிம்பத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. கண்ணாடி இருக்கிறது வரைக்கும் அந்த பிரதிபிம்ப சூரியன் எங்கேயுமே நீங்கள் ஒழிச்சு வைக்க முடியாது. என்ன பண்ணும்? கண்ணாடி வெளியே எடுத்தாலே டடக்குன்னு என்ன பண்ணிடும்? அதனுடைய பிரதிபிம்பம் வந்துடும். தான் நம்ம பார்க்குறோம். சிச்சாயா ஆவேசத்தக புத்தௌ, அந்த சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம் என்ன பண்ணுது? இங்கே புத்தௌனா மனசு. அந்த மனம்ங்கிற அந்த உபாதியில் மனம் எப்படி உண்டாச்சு? கோ டு கைவல்ய நவநீதம் சிருஷ்டி. மனம் எப்படி வந்துச்சு? நமக்கு அது ஞாபகத்தில் இருக்கணும். மாயையா, அந்த மாயையினால் அந்த சத்துவகுணம் ரஜஸ் தமஸ் எல்லாம், ஏன்னா இது வந்து நிதித்தியாசன கிரந்தம், அதனால் வந்து அவர் அதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவர் மனசு எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லலை. இப்போ அந்த மனசில்
என்னாச்சு, அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் வந்த உடனே அது என்ன, இதுக்கு ஒரு பிரகாசம் வந்துடுது. கண்ணாடி ஜொலிக்குது, ஜகஜகன்னு என்ன பண்ணுது, ஜொலிக்குது. தான் ஜொலிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கிட்ட அங்கிட்டு எங்கிட்டெல்லாம் ஆட்டுறோமோ அதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த லைட்டை விட்டு இந்த ரூம்குள்ளே காட்டினா இந்த ரூம்குள்ளே போகும், இந்த ரூம்குள்ளே போனால் இந்த ரூம்குள்ளே போகும், இந்த தேகத்துக்குள்ளே ஆட்டினா இந்த தேகத்துக்குள்ளே இருக்கும். நாய் சரீரம், பூனை சரீரம், எந்த சரீரத்துக்குள்ளனாலும் என்ன பண்ணோம், அதை காட்ட முடியும். அது மாதிரி என்ன பண்ணுது, அந்த சிற்சாயை என்ன பண்ணுது, அது பிரவேசம் பண்ணுது. அதை நம்ம சொல்கிறோம் சிதாபாசன்னு சொல்கிறோம். அது என்னாகின்றது, அதுக்கு அறியும் தன்மை உண்டாகின்றது. மனசு வந்து என்னது, ஒரு ஜடம். உண்மையிலே கண்ணாடிக்கு பிரகாசிக்கிற தன்மையே கிடையவே கிடையாது. அது என்ன பண்ணுது, அந்த சூரியனுடைய அந்த ஒளியை கிரகிச்சு என்ன பண்ணுது, லைட் அடிக்குது, எல்லா இடத்துக்கும் டார்ச் காட்டுது வந்து. அதுபோல் இந்த மனசுங்கிற அந்த ஜடம் நல்லா திரும்ப திரும்ப மனசுங்கிற ஜடம் அது என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு கிரகிக்கின்ற தன்மை இருக்கின்றது. இப்போ ஒரு நோட்டு புக்ஸ் அதை கொண்டு போய் சூரியத்துக்கு இன்னும் பக்கத்தில் வச்சா அதுக்கு என்ன பண்ணாது, பிரதிபிம்பிக்க அதால் முடியாது. இப்போ மனசுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது, பகவானுடைய படைப்பிலேயே மனசுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா, அந்த சைத்தன்யத்துடைய அந்த குணத்தெல்லாம் ஏற்றுக்கிற ஒரு குணம் வந்து அந்த மனசுக்கு இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுது, இந்த மனசு என்ன பண்ணுது, எப்படி மனசு அந்த கண்ணாடியில் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தை வச்சு என்ன பண்ணுறோம், ரூமுக்கு லைட் அடிக்கிறோமோ அதுபோல் இந்த மனசு என்ன பண்ணுது, அங்கேருந்து கடன் வாங்கி இந்திரியங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது. அதனால் உடனே என்ன ஆகுது, இந்திரியங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோன்னே என்னாது, எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் வந்துடுது. அதுபோல் தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு முழிச்சோன்னே என்னாது, நமக்கு எல்லாம் சுவிட்ச் ஆன் ஆயிடுது. வந்து உலகமே என்ன ஆகுது, 5 துவாரத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுது, சக்தி வந்துடுது. எல்லாம் என்னது, திடீர்னு எல்லாம் லைட்டை போட்டு ஊருக்கு எங்கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோ, வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாம் ஜேன்னு கிடக்கும் வீடு. அது மாதிரி என்னாது, இப்போ நமக்கு இந்த சுவிட்சாகி வந்த உடனே என்னாது, எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுது. நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா துவாரங்கள் எல்லாம் நமக்கு என்னது, ஆக்டிவாக வேலை பார்க்க தொடங்கி. உண்மையில் என்னது, எல்லாமே ஜடந்தான். இந்த ஜடத்துக்கு என்ன கிடைக்குது, ஒரு சேத்தன சக்தி கிடைக்குதுன்னு பார்த்தோம். எங்கேருந்து வருது, சாட்சிகிட்டேருந்து இரவல் வாங்கி, மனசுலேருந்து இரவல் வாங்கி என்ன பண்ணுது, இப்படி கடன் வாங்கி கடன் கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த புத்தி 2 விதமாக இருக்கின்றது. மனசை 2ஆக பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம். ஒன்று அகங்காரம், இன்னொன்று அந்த கரணம்னு பார்த்தோம். மனசில் 2 அம்சமாக ரொம்ப நுட்பமாக பிரித்து கொடுக்குறார். ஒன்று வெளியே போகிற அம்சம், இன்னொன்று வெளியே இருக்குது. இப்போ டார்ச் இருக்குது நமக்கு, வந்து இந்த டார்ச்சில் இங்கே லைட் இருக்குது, இந்த லைட்டோட வெளிச்சம் அங்கே வரைக்கும் போகுது நமக்கு. அதுபோல் இந்த அந்த அகங்காரம்ங்கிற நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அகம் விருத்தி, அந்த நான்கிற விருத்தி இல்லாமல் எந்த தோட்டமே வராது. ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம்னு படிச்சு மறக்கவே கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த எண்ணம் எண்ணனாலும் இந்த உடம்புல இருக்க அந்த குட்டி நானை வச்சு தான் எண்ணம் எழும்பும். நான் பிரம்மம்னு நினச்சோன்னா எண்ணமே வராது, வர முடியாது. அதுக்கு எண்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எண்ணங்கள் எதனால் வருது, அந்த அகங்காரத்தோடு நம்ம தாதாத்மியம். இப்போ 2 அம்சம் இருக்குது மனசில், 2 அம்சம் இருக்குது. அந்த கரணம் அகங்காரம், அந்த கரணம்னு 2 இருக்குது. அகங்காரங்கிறது அகம் விருத்தி, அந்த கரணம்ங்கிறது அந்நிய விருத்தின்னு பார்த்தோம். அகங்காரங்கிறது அகம் விருத்தி, அந்த நான்கிற எண்ணம், நான் ஜீவன்கிற எண்ணம், அதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. அந்த அகங்காரம், அந்த கரணம்ங்கிறது அந்நிய விருத்தி, மற்ற எல்லா தாட்ஸ். அந்த நான்கிற எண்ணம் இல்லாமல் எந்த தாட்டுமே வர முடியாது. இப்போ அந்த அகங்காரத்தை பற்றி தான் இங்கே விசாரம் நமக்கு ஆழமாக போகுது நமக்கு. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த நானில் தான் குழப்பமே இருக்குது. பஞ்சதசியில் ஒரு எடுத்தோடனே படிச்சுட்டு வந்தோம், என்னென்ன நான்லாம் இருக்குதுன்னு. ஹோம்ஒர்க் அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வரும்போது எல்லோரும் பஞ்சதசி நோட்டை திறந்து அதில் என்னெல்லாம் பார்த்தோம். அந்த அகம், அந்த நான்கிறதுக்கு
சில இதெல்லாம் பார்த்தோம். திரும்ப போய் நம்ம நோட் எடுத்துகிட்டு வாங்க. சரி, அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் அதை பற்றி. இப்போ நான் படிச்சுட்டு நான் பர்பஸாக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வாங்க வந்து. இப்போ இதில் நமக்கு நானே இன்னொரு விதமாக சொல்கிறேன். அதில் ஒரு மாதிரி சொன்னோம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரப்போகுது. இப்போ நமக்கு நான் மனசை பார்க்குறேன், நான் மனசை பார்க்குறேன், நான் ஏன் மனசை பார்க்குறேன், நான் ஏன் மனசை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் எதை குறிக்குது? சாட்சியை குறிக்குது. நான் ஏன் மனசை பார்க்குறேன். எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு சரியா தெரியலை. அப்போ அந்த நான் எதை குறிக்குது? கண்ணை பார்க்குற நான் மனசை குறிக்கும். எனக்கு கண்ணு சரியா தெரியலை, அப்படி கண்ணு சரியா தெரியலை. நான் சிவப்பு கலரை பார்க்குறேன், கண்ணை சொல்லு. மூணுக்குமே நான் தான் பயன்படுத்துகிறேன். நான் மனசை பார்க்குறேன்னு சொல்கிறேன், ரெண்டாவது எனக்கு கண்ணு சரியாக தெரியலைன்னு சொல்கிறேன், மூணாவது நான் சிகப்பு கலரை பார்க்குறேன். இந்த மூணு நானே என்ன பண்ணுறோம்? மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி இதில் தான் நமக்கு இந்த அகங்காரமே நிற்கிது. மாற்றி மாற்றி என்ன பண்ணுறோம்? நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் இல்லை. இப்போ இது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்டையை உடச்சி படிக்கணுமா அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு தீர்வு அறிவுபூர்வமாக தான் கொடுக்க முடியும். ஒரு குழப்பம் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணுறோம்? உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறோம்? இது இப்படி தான் பண்ணணும்னு என்ன பண்ணுறோம்? சார்ட் அவுட் பண்ணுறோம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அதே மாதிரி இப்போ நமக்கு லைஃப்பில் குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் யாருமே காரணம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்? இவங்களால காரணம், அவங்களால காரணம், இது காரணம், அது காரணம்னு சொல்கிறோம். இப்போ இந்த நானில் தான் குழப்பம் இருக்குது. இப்போ நம்ம திருஷ்ய விவேகம், இப்போ திருஷ்யம் எல்லாமே சயின்ஸில் படிக்கிறது. இப்போ இந்த திருக்கில் தான் நமக்கு என்னது? இந்த பார்ப்பவனில் இவ்வளோ நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பார்ப்பவனில் 3 பார்ப்பவன் இருக்குது. இந்த 3 பார்ப்பவன்லையும் என்ன பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய குழப்பம் இருக்குது. அதான் நம்ம எப்படி முதல் பார்ப்பவன் உண்டாயிற்று அப்படிங்கிறத 7ஆவதுல அதான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மனசுக்கும் சிதாபாசனுக்கும் உள்ள அந்த சம்பந்தம் ரொம்ப 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 நுண்மையானது. எப்படி நுண்மையானது அப்படின்னா, கண்ணாடியும் கண்ணாடியில் இருக்கின்ற அந்த பிரதிபிம்பமும் போல என்ன பண்ண முடியாது? ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். ஒன்று இன்னொன்று மாதிரி வேஷம் போடும். அதுதான் அங்கே இருக்க முக்கியமான விஷயம். அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, சாயா அகங்காரயோகோ ஐக்கியம். சாயானா அந்த சிதாபாசன், சாயானால அந்த சிதாபாசன், அதுக்கும் அந்த அகங்காரம், அகங்காரம்னா அந்த நான் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் உள்ள அந்த அகம்விருத்தி, அதுக்குரிய அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா, தப்த பிண்டவத்து, சூடான அந்த இரும்பு குண்டுக்கு நெருப்பில் பட்ட அந்த இரும்பு குண்டோடைய அதுக்கும் நெருப்புக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, அந்த நெருப்புடைய எல்லா குணத்தையும் என்ன பண்ணுது? இது கிரகிச்சுக்கிட்டு தானே நெருப்பு மாதிரி செயல்படும். அதுக்கு என்ன குணம் வந்துடுது? அந்த சுடும் தன்மை வந்துடுது. அதே மாதிரி என்ன வந்துடுது? அதுக்கு அந்த சிகப்பு, அந்த கலர் வந்துடுது. என்ன பண்ணுச்சு? சாட்சி கிட்ட இருந்து கடன் வாங்கின இந்த சிதாபாசன் அப்படியே அந்த சாட்சிகிட்ட இருக்கிற குணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு டூப்ளிகேட் சாட்சியாக என்ன பண்ணுது? விவகாரம் பண்ணுது. நான் தான் ஒரிஜினல் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுது? அதுக்கு என்ன, அதுக்கு அந்த குணங்கள் எல்லாம் ஈர்க்கின்ற சக்தி இருக்குது அதுக்கு. இப்போ என்ன பண்ணுது அது? அகங்கார தாதாத்மியா தேக சேதனா தாம் அகாத். அதுக்கப்புறம் இந்த அகங்காரம், அந்த மனசு சிதாபாசன் என்ன பண்ணுது? இது ரெண்டுக்கும் இடையில கண்ணாடியும் அதில் இருக்கிற பிரதிபிம்பமும் அந்த சூரியனும் வந்ததுக்கப்புறம் ரூம்குள்ளே காட்டினோம்னா ரூமுக்கு வெளிச்சம் வந்துடுது. அதான் சொல்லியிருக்கு, தேக சேதனதாம் அகாத். அந்த உடல் என்ன பண்ணுது? இந்திரியங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? அந்த கோலகங்கள் எல்லாத்துக்கும் அறியும் சக்தி வந்து விட்டது.
உண்மையிலேயே அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றது சாட்சி மட்டும்தான், மற்ற எல்லாமே ஜடந்தான். அது என்ன பண்ணுது, இந்த கண்ணாடிக்கு கொடுத்து கண்ணாடி வழியாக ரூமை நம்ம பிரகாசப்படுத்துறது மாதிரி. எக்ஸாம்பிள் நல்லா புரியும். சூரியன் கிட்ட இருந்து ஒளியை கடன் வாங்கி நிலாவானது ராத்திரி நேரம் பௌர்ணமி சந்திரனா என்ன பண்ணுது, வெளிச்சத்தை கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுது, இந்த சாயா அகங்கார ஐக்கியம் ரெண்டும் வேணும் நமக்கு. கண்ணாடி மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, கண்ணாடி இல்லைனாலும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த தேகத்தை சேதனம் மாதிரி உண்டாக்கி அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இயக்கும் தன்மை வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், இதனால தான் நமக்கு நம்மக்கிட்ட இத்தனை அம்சம் இருக்குது. சாட்சிங்கிற அம்சம் இருக்குது, அப்புறம் மனசு இருக்குது, சிதாபாசன் இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம ஒன்றொன்னா பிரிக்கணும். எங்கே நமக்கு ஐக்கியம், எதெல்லாம் எதோட கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறார். இதனுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. 8வது ஸ்லோகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கா? இல்லை நானும் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன் நான். 8வது ஸ்லோகம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது இவ்வளோ பார்த்துருக்கோம். நம்ம 4 இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். சாட்சி, மனசு, இந்திரியம், உலகம். சரியா? இப்போ நமக்கு இந்த மனசுங்கிறதுல அகங்கார அம்சத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 4 அம்சத்தை மட்டும்தான் எடுத்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எண்ணங்களை நம்ம விட்டுட்டோம். அந்த எண்ணங்கள், அந்த 4 விருத்தியை தான் நம்ம அதிகமாக நம்ம அதைத்தான் விசாரம் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே தான் குழப்பம் நடக்குது. இப்போ அடுத்து சொல்ல போகிறார். அகங்காரஸ்ய தாதாத்மியம் சிச்சாயா தேஹ சாக்ஷிபிஹி சஹஜம் கர்மஜம் பிராந்தி ஜன்யம் ச த்ரிவிதம் க்ரமாத். அகங்காரஸ்ய தாதாத்மியம் சிச்சாயா தேஹ சாக்ஷிபிஹி சஹஜம் கர்மஜம் பிராந்தி ஜன்யம் ச த்ரிவிதம் க்ரமாத். நம்ம முதல்ல இந்த அகங்காரத்தை தான் எடுத்திருக்காரு மெயினாக. அகங்காரம்னா என்ன, இந்த அகம் விருத்தி. அந்த அகம் விருத்திக்கு மனசுங்கிறத விட்டுட்டார். இப்போ மனசுங்கிற வேர்டே விட்டுட்டார், அகங்காரங்கிற வேர்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். நான் தான் நம்ம போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறது. இந்த அகங்காரத்தினுடைய தாதாத்மியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா, அது எல்லாருக்கூடையும் வச்சிருக்கு. தேக சாட்சிபிகி சிச்சாயா அகங்காரஸ்ய. அந்த அகங்காரம் வந்து சிதாபாசன் கூடையும் டச்சில் இருக்குது, தேகத்து கூடையும் டச்சில் இருக்குது, சாட்சி கூடையும் டச்சில். அந்த அகங்காரம், அதாவது அந்த மைண்டு, அந்த கண்ணாடி நம்ம இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து வாங்கி இங்கிட்டு கொடுக்க முடியும். அது என்ன பண்ணுது, எல்லாத்துக்கூடையும் அந்த கண்ணாடி டச்சில் இருக்குது. அந்த சூரியன்கிட்ட டச்சில் இருக்குது, சூரியன் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதில் இருக்க அந்த பிரதிபிம்பத்து கூட கனெக்ஷன் இருக்குது வந்து. அப்புறம் அது பிரகாசப்படுத்துகின்ற அந்த தேகத்துக்கூடையும் அதுக்கு கனெக்ஷன். ஒன்று கூட இருக்கிற கரெக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி அதான் புரிய வைக்கிறார். 3 கூட அதுக்கு சம்பந்தம் இருக்குது, ஆனால் ஒரு இதில் இருக்க சம்பந்தம் மாதிரி இன்னொரு இதில் கிடையாது. அதான் 3 விதமாக இருக்கின்றது. சிச்சாயா தேக சாட்சிபிகி அகங்காரஸ்ய. இந்த அகங்காரத்தினுடைய தாதாத்மியம் எது கூட இருக்குது, சிச்சாயை கூட இருக்குது, தேகத்து கூட இருக்குது, சாட்சி கூட இருக்குது. 3 கூடையும் அதுக்கு சம்பந்தம் இருக்கின்றது. சகஜம் கர்மஜம் பிராந்திஜம் கிரமாத் த்ரிவிதம். 3 விதமான சம்பந்தம் இருக்கு. என்னென்ன சம்பந்தம் அப்படின்னா, சகஜம் சம்பந்தம், கர்மஜம் சம்பந்தம், பிராந்திஜம் சம்பந்தம். ஒன்னொன்று கூடயும் ஒரு மாதிரி இருக்கு. சகஜம்னா
அதை பிரிக்க முடியாது. இப்போ இந்த மைண்டுக்கும் சிதாபாசனுக்கும், அந்த கண்ணாடிக்கும் அந்த கண்ணாடியில் இருக்கின்ற அந்த பிரதிபிம்பத்துக்கும் தனியாக பிரிக்க சொரண்டுனால என்ன பண்ண முடியாது, தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதில் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அது என்ன பண்ண முடியாது, கண்ணாடி இருக்கிறது வரைக்கும் அதில் பிரதிபிம்பம் இருக்கும், மனசு இருக்கிறது வரைக்கும் சிதாபாசன் இருக்கும். என்ன பண்ண முடியாது, அதை பிரிக்க முடியும். ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும், தனித்தனியாக இருக்க. அதை சகஜம், அதை பிரிக்க முடியாது. மனசுக்கும் சிதாபாசனுக்கும் உரிய அந்த சம்பந்தம் பிரிக்க முடியாது. தனித்தனியாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. மனசு அடங்கும் போது சிதாபாசன் அடங்கின மாதிரி தூக்கத்தில் சமாதியில் என்னது அடங்குது, பிரளயத்தில் அடங்குது. அப்புறமாட்டி என்ன ஆகும், டப்புன்னு வந்துடும். பிராரப்த முழிப்பு தொடங்கினோடனே என்ன பண்ணிடும், வந்துடும். மனசு வந்தோடனே சிதாபாசன் ரெண்டும் எது முதல் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டும் அட் அ டைம். கண்ணாடியை கொண்டு வந்து வச்சோடனே சூரியன் அதுக்குள்ளே உள்ளே வந்துடுது. அப்போ சகஜம், மனசுக்கும் சிதாபாசனுக்கும் உரிய சம்பந்தம் சகஜமானது. அடுத்தது கர்மஜம். 3 இருக்குது. சிச்சாயா, தேக, சாட்சி 3 இருக்கு இல்லையா? அந்த 3க்குரிய சம்பந்தம், சிச்சாயைக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் சகஜம். கிரமாத்துன்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறேன். தேகத்துக்கும் அந்த அகங்காரத்துக்கும் உரிய சம்பந்தம் கர்மஜம். தேகத்துக்கும் அகங்காரத்துக்கும். இப்போ எனக்கு என்னுடைய கர்மத்தின் காரணமாக, பிராரப்தத்தின் காரணமாக இந்த சரீரம் கிடைச்சிடும். இப்போ எந்த சரீரத்தில் எந்த ரூமுக்குள்ளே நம்ம வெளிச்சம் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது கர்மத்தை பொறுத்து, பிராரப்த கர்மத்தை. எந்த சரீரத்தை அது பிரகாசப்படுத்த போகின்றது. இப்போ இந்த ஜென்மாவில் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது, அடுத்து என்ன சரீரம் நமக்கு தெரியாது. அது எதை பொறுத்து, பிராரப்தத்தை பொறுத்து. அது கர்மஜம், நம்மளுடைய கர்மத்தை பொறுத்தது. நம்ம கர்ம மூட்டை எப்படி இருக்கோ அந்த கர்மத்தை பொறுத்தது. இந்த அகங்காரத்திற்கும் தேகத்துக்கும் உரிய சம்பந்தம், அகங்காரத்துக்கும் இந்த தேகத்துக்கும் உரிய சம்பந்தம் கர்மஜம். 3வது பிராந்திஜம். எதுக்கு, அந்த சாட்சிக்கும் அந்த அகங்காரத்துக்கும், சாட்சிக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் பிராந்தி. பிராந்தினா என்னது, அஜ்ஞானத்தால், உண்மையில் இல்லவே இல்லை, சம்பந்தமே இல்லை. எதுக்கு, இந்த அகங்காரத்துக்கும் சாட்சிக்கும் உரிய சம்பந்தமே கிடையாது. ஆனால் சம்பந்தம் இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். சாட்சி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இப்போ அப்பா பிறந்தாரா பையன் பிறந்தானா? அப்பா பிறந்தாரா பையன் பிறந்த? தப்பு. பையன் பிறந்ததுனாலத்தே இவன் அப்பாவான. அப்பா எப்பவும் இருந்தார், கரெக்டா? அப்பா எப்போ பிறந்தாரு, அப்பா எப்போ இருந்தார். பையன் பிறந்ததுனால தான் அவன் அப்பாவான. சாட்சிங்கிறத எப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு திருஷ்யம் இருக்கும்போதே திருக்குன்னே சொல்லுவோம். திருஷ்யம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா திருக்கு வார்த்தையே தேவையில்லை, வார்த்தைக்கு பொருளே இல்லை. பிள்ளை வந்தால் தான் அப்பா. அவன் எப்போவுமே இருக்கான், அப்பா எப்போவுமே இருக்கான். ஆனால் அந்த அப்பாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் எப்போ வருது, மகன் வந்ததுக்கப்புறம் தான் அப்பாங்கிற ஸ்டேட்டஸ் வருது. அதுபோல் சாட்சிங்கிற ஸ்டேட்டஸே எப்போ வருது, இதெல்லாம் இந்த கழுதெல்லாம் இருந்ததுனால தான், இந்த மாயினால் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம, அந்த ஒரு சிதாபாசன் உருவாகி இதெல்லாம் வரும்போது தான் என்ன பண்ணுறோம் நம்ம, அது இருக்கிறது மாதிரி தெரிகின்றது. உண்மையில் ஒன்றுமே இல்லை. அந்த சாட்சிங்கிறதுக்கு சும்மா பேருக்கு தான் போடுறோம், நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் போடுறோம். இப்போ பிராந்திஜம், உண்மையிலே என்ன கிடையாது, அதுக்கு இருப்பே கிடையாது. இதுக்கும் அதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது.
அந்த பிரதிபிம்பத்துக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது அசங்கமாக இருக்குது, அதனோட என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் கூட தொடர்புலையே இல்லை. ஆனால் இது என்ன பண்ணுது, ஒரிஜினல் மாதிரி ஒர்க் பண்ணுது. நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ 3 விதமாக இருக்குது. சிச்சாயா தேக சாட்சிபிகி அகங்காரஸ்ய தாதாத்மியம் சகஜம் கர்மஜம் பிராந்திஜம் கிரமாத் த்ரிவிதம். உங்களுக்கு நல்ல பதப்பொருள் நல்லா கொடுத்துருக்கு. வந்து மூணு விதமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சைத்தன்யத்து இது சிதாபாசனுக்கும் மனசுக்கும் உள்ள தாதாத்மியம் சகஜம். அதை என்ன பண்ண பிரிக்கவே முடியாது, 2 எப்பயும் சேர்ந்தே தான் இருக்கும். தேகத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் கர்மஜம். எவ்வளோ நாள் பிராரப்த கர்மம் இருக்குமோ அது வரைக்கும் என்ன பண்ணும், அது இருக்கும். அகங்காரத்துக்கும் தேகத்துக்கும். மனோநாசம் எப்போ நம்ம சொல்லுவோம், மனோநாசம் பாட்டு வருது நமக்கு, மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகித்துரைப்பார். அடுத்த லைன், ஜீவன் முக்தன் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தன் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய். இப்போ எவ்வளவு நாளைக்கு வந்து அந்த உபாதி இருக்கின்றதோ, நம்மளுடைய பிராரப்த கர்மம் முடிகிறது வரைக்கும் என்ன பண்ணும், நமக்கு இந்த உபாதி வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் என்ன இருக்கும், நமக்கு இந்த அந்த அகங்கார தேக சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தேகத்தில் இருக்கிறது வரைக்கும் இதோட சம்பந்தம் இருக்குது. இந்த தேகத்தில் பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாகும், அடுத்து இன்னொரு தேகத்துக்கு அதுக்கு வரலாம். இந்த கர்மஜம், கர்மத்தினால் உண்டானது. அகங்காரத்துக்கும் சாட்சிக்கும் உள்ள அந்த சம்பந்தம் பிராந்தி. அது உண்மையிலே என்ன கிடையாது, அதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி நம்ம தூக்கத்தில் இருக்க கனவுல வர்ற எனக்கும் விழிப்பில் இருக்கிற எனக்கும் சம்பந்தமே இல்லையோ, அதுபோல் ஒன்றுக்கு இருப்பு இருக்குது, இன்னொன்றுக்கு இருப்பே கிடையாது. அதனால் அது பிராந்திஜம். அடுத்தல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். சம்பந்தினோ சதோர் நாஸ்தி நிவೃತ್ತಿ சஹஜஸ்ய தூ கர்மக்ஷயாத் பிரபோதஸ்ச நிவர்த்ததே க்ரமாதுபே சம்பந்தினோ சதோர் நாஸ்தி நிவೃತ್ತಿ சஹஜஸ்ய தூ கர்மக்ஷயாத் பிரபோதாச்ச நிவர்த்ததே க்ரமாதுபே. இந்த சம்பந்தத்தை சரி, இப்போ 3 சம்பந்தம் சொல்லியிருக்கு. இந்த 3 சம்பந்தத்திலேருந்து எப்படி விடுபடுவது? ஆனால் சகஜஸ்ய சதோ சம்பந்தினக நிவೃತ್ತಿ நாஸ்தி. சகஜஸ்ய நிவೃತ್ತಿ நாஸ்தி. அந்த மனசுக்கும் சிதாபாசனுக்கும் உள்ள சம்பந்தம் சகஜம்னு சொல்லிட்டோம். அதை என்ன பண்ண முடியாது, அதை பிரிக்க முடியாது. மனசு இருக்கிறது வரைக்கும் சிதாபாசன் இருக்கும். மனம் கடம் என்னும் உபாதி போன ககனம் ஒன்று ஆனார் போலன்னு படிக்கிறோம். அப்போ என்ன, அது அந்த மனசுங்கிற உபாதி இருக்கிறது வரைக்கும் அதில் என்ன இருக்கும், சிதாபாசன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண மாறி என்ன பண்ணிட்டே இருக்கும், சிதாபாசன் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்னது, பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். சதக சம்பந்தினக நிவೃத்திஹி நாஸ்தி. அந்த சதகன்னு சத்தோடு அப்படின்னு கொடுத்துருக்கு. வந்து அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்குன்னா, அது இருக்கும் வரை, சத்துனா இருப்பு, அந்த மைண்டு இருக்கும் வரைக்கும் என்னாகும், சிதாபாசனுடைய பிரதிபிம்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சத்து. அந்த சத சம்பந்தான்னு சொல்கிறோம். நமக்கு அது 2 விதமாக சொல்லலாம். அது எப்பவும் இருக்கும், 2ம் எப்பவும் சேர்ந்தே இருக்கும்னு சொல்லலாம். இன்னொன்று, அது சத்து மாதிரியே ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. அந்த போலியான அதை என்ன பண்ண முடியாது, நிவೃத்திஹி நாஸ்தி. அதை என்ன பண்ண முடியாது, விதேக முக்தி வரும் வரை அது 2ம் சேர்ந்து தான் இருக்கும். அந்த அகங்காரம், நம்மளுடைய அந்த அகங்காரம் நாசமாகிறது வரைக்கும் என்னாகும்,
அது இருந்துட்டு தான் இருக்கும். கர்மக்ஷயாத் பிரபோதாத் கிரமாத் உபே ச நிவர்த்ததே. இப்போ 3 விஷயம் பார்த்தோம் நம்ம. சகஜம், கர்மஜம், பிராந்திஜம் 3 பார்த்தோம். சகஜம், கர்மஜம், பிராந்திஜம். இந்த சகஜமானது என்ன பண்ணாது? நிவர்த்தி நாஸ்தின்னு சொல்லிட்டாரு. அதை என்ன பண்ண முடியாது. அது நீ ஒன்றும் உன் கையில் ஒன்றும் கிடையாது. அதை ஒன்றும் நீ பண்ண முடியாது. 2வது என்னது? கர்மக்ஷயாத். அந்த அகங்காரத்துக்கும் மனசுக்கும் உள்ள அந்த தொடர்பானது பிராரப்த கர்மம் முடியும் போது தான் முடியும். அதை என்ன பண்ண முடியாது? இந்த தேகத்தையும் அதையும் பிரிக்க முடியாது. நமக்கு ஞானம் வந்துட்டா கூட பிராரப்தம் இருக்கிறது வரைக்கும் என்ன பண்ணும்? படாது பாடு படுத்தி தான் எடுக்கும். என்ன பண்ண முடியாது. ஞானத்துக்கும் பிராரப்தத்துக்கும் டேலி ஆகாதுன்னு பார்த்தோம். ஞானத்தினால மற்ற 2 தான் நாசம் பண்ண முடியும். இப்போ இருக்கின்றதை என்ன பண்ண முடியாது. அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கின்ற அந்த உறவானது, இந்த உடம்புக்கும் என்னுடைய மனசுக்கும் இருக்கின்ற உறவானது பிராரப்தம் முடியும் வரைக்கும் இருக்கணும். ஞானம் வந்தோடனே போச்சுன்னா என்னாச்சு? யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. டப்பு டப்புன்னு எல்லாரும் யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞானம்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ண முடியாது. இது கர்மக்ஷயாத். க்ஷயம்னா அழிவது. கர்மக்ஷயாத் பிராரப்த கர்மம் அழியும் வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உள்ள இந்த தொடர்பு, இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் உள்ள இந்த தொடர்பு. ஏன்னா நமக்கு ரொம்ப இது ஆழமான விஷயம். நான் இந்த மனம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லவே இல்லைங்கிறது நமக்கு ஆழமாக மனசுக்கு புரியணும். ஏன்னா நமக்கு துக்கம் எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த மனசில் தான் இருக்குது, சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது. அது நான் அல்ல, அதை பார்ப்பவன் நான்கிறது நமக்கு நல்ல திடமாக ஆகணும். நமக்கு அதுக்காக தான் இப்படி படம் போட்டு காட்டுறாங்கங்கிறது மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விளக்கமாக சொல்லி கொடுக்குறாரு. எப்படி இந்த மனம் நீ கிடையவே கிடையாது. நமக்கு அந்த நமக்கு முக்கியமாக இந்த திதிக்ஷை நமக்கு ரொம்ப ஆழமான விஷயம். இந்த நொச்சூர் சாமி சொல்கிறார் திதிக்ஷை இல்லைன்னா வேதாந்த வேலையே பார்க்காது. கிளாஸ்க்கு வந்துட்டு நீ போய் உன் குருக்கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிளாஸ்க்கு வந்து பிரயோஜனமே இல்லைங்கிற. ஏன்னா அது எல்லாமே எதுவுமே உண்மையே இல்லைன்னு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் நீ சகிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு அதுக்கு ரொம்ப அந்த திடம் நமக்கு ரொம்ப வேணும். அதனால தான் நமக்கு இந்த நாணை பிரித்து பார்க்குறோம். இந்த திதிக்ஷை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்குது? நம்மளுடைய மனசில் தான் நமக்கு வலிக்குது. நமக்கு உடம்பு வலி ஒரு சொல்கிறோம். நம்ம இந்த மனசில் தான் என்னாது நமக்கு அந்த ஒரு வேதனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நிறைவின்மை. கடைசியில் என்ன எதிர்பார்க்குறோம்? மனசில் சாந்தி எதிர்பார்க்குறோம். மனசு சஞ்சலமாக தான் இருக்கும். மனசில் முழுமையான சாந்தி வரவே வராது அப்படிங்கிறது. ஏன்னா சாட்சியில் தான் முழுமையான நிறைவு இருக்குது. அதை நோக்கி நம்மளை கொண்டு போகுது. நமக்கு கர்மக்ஷயா என்னாகுது? அந்த கர்மஜம், அந்த கர்மத்தினால் உண்டான அந்த சம்பந்தமானது பிராரப்தத்தினால தான் உண்டாச்சு. உடம்புக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்பு எப்படி உண்டாச்சு? பிராரப்தத்தினால தான் உண்டாகின்றது. அப்போ எப்படி போகும்? பிராரப்தம் முடியும் போது தான் போகும். 3வது என்ன பார்த்தோம்? பிராந்திஜம், அறியாமையினால் உண்டானது, அஞ்ஞானத்தினால் உண்டான அந்த ஒரு சம்பந்தம். எதுக்கு? மனசுக்கும் சாட்சிக்கும் உள்ள அந்த சம்பந்தம். என்ன பண்ணுறேன்? நானே கஷ்டப்படுறேன், நான் தான் அது என்ன பண்ணுறேன்? நான் கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? நான் என் மேலே தூக்கி அள்ளி போட்டுக்கிறேன். நான் அது எப்படி உண்டாகின்றது? அது எப்படி நீக்குது அப்படின்னா பிரபோதாத். பிரபோதம்னா என்னது? ஞானம் உண்டாகும் போது. எந்த ஞானம் உண்டாகும் போது? உண்மையிலேயே இதை பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரித்து போட்டுட்டு என்ன பண்ணணும்? பிரித்து போட்டுட்டு நான் இதெல்லாம் இல்லைன்னு தூக்கி கடாசிடணும்.
இதில் இருக்க எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நான் யாரு? நான் யாரு? சாட்சி. நான் சும்மா என்ன பண்ணுறேன்? நான் வேடிக்கை பார்க்குறேன். அதான் அவர் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், நீ வேடிக்கை பாரு எல்லாத்தையும், இது ஒரு மாயா பஜார், நீ வேடிக்கை பாரு. ஏன்னா நமக்கு இந்த திருஷ்ய பதார்த்தங்களே பார்த்து பார்த்து அது என்ன ஆகும்னா அப்படியே இழுத்துட்டு போயிடும். நமக்கு அது நமக்கு சுகம் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? இப்போ நமக்கு ஆழமாக பார்க்க வேண்டியது மனம் திருஷ்யங்கிறது நமக்கு ரொம்ப ஆழமாக பதியணும். அதனால தான் இந்த அகங்காரத்துக்கு எது கூடலாம் சம்பந்தம் இருக்குது, எப்படிலாம் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அகங்காரத்துக்கு தேகத்தோடு இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது, இந்த அகங்காரத்துக்கு சிதாபாசனோடு இருக்கின்ற சம்பந்தம் எப்படிப்பட்டது, அந்த அகங்காரத்துக்கு சாட்சியோடு இருக்கின்ற சம்பந்தம். அகங்காரம்னா யார்? நானு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு சாட்சியோடு இருக்கின்ற சம்பந்தம் என்ன? இல்லவே இல்லை. சம்பந்த நாஸ்தி, பிராந்திஜம். என்ன கிடையாது? சம்பந்தமே இல்லை. இந்த சிதாபாசனோடு இருக்கின்ற சம்பந்தம் இந்த ஜீவனுக்கு பிரிக்க முடியாது. இந்த தேகத்தோடு இருக்கின்ற சம்பந்தம் பிராரப்தம், கர்மஜம், இந்த கர்மத்தினால் உண்டானது. இப்போ என்ன பண்ணுறோம்? இதை நல்ல மனசில் நல்ல ஆசை போட்டுட்டு வரணும். உண்மையில் கடைசியில் நம்ம என்ன புரிய போகிறோம்? நமக்கு உண்மையிலேயே எனக்கு யாரோடும் சம்பந்தமே இல்லை. உண்மையிலேயே எனக்குன்னா யாருக்கு? சாட்சிக்கு சம்பந்தம் என்பது எதுவுமே இல்லை. இப்போ திருஷ்யம்னு அதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்? திருக்குன்னு இதை எப்படி சொல்கிறோம்? நம்ம திருஷ்யம் இருக்கிறதுனால திருக்கு, பிள்ளை இருக்கிறதுனால அப்பா. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு அப்பாங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ வருது? பிள்ளை வரும்போது. அப்போ திருஷ்ய பதார்த்தங்கள்லாம் வரும்போது தான் நான் திருக்கு. உண்மையிலே பார்க்கறதுக்காது பார்க்கறதுக்கு பார்க்கப்படும் பொருள் எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாமே நமக்கு பிரபோதாத், இந்த ஞானம் உதயமாகும் போது முறையாக இரு சம்பந்தங்களும் நிவர்த்தியாகின்றது. எந்த இரு சம்பந்தம்? அந்த கர்மஜம், பிராந்திஜம் ரெண்டும் தான் நீங்கும். இந்த சகஜம் என்ன பண்ணாது? அது அப்படித்தான் இருக்கும். அது அந்த சிதாபாசனுக்கும் மனசுக்கும் உரிய சம்பந்தம், அதை என்ன பண்ண முடியாது. அது அப்படி தான் இருக்கும். இதை ரெண்டும் என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக படிச்சிருக்கோம். நல்லா போய் கிளாஸில் திரும்ப 2-3 தடவை கேட்டுட்டு வாங்க. நம்ம பஞ்சதசியில் பார்த்த அந்த நான் முக்கிய நான் அமுக்கிய நான்னு பார்த்தோம். நான் க்ளூ கொடுத்துட்டேன். நான் திரும்ப போய் நீங்கள் ஒரு பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இது 8வது ஸ்லோகத்தையும் 9தையும் திரும்ப சாண்டிங் பண்ணிடுவோம். அஹங்காரஸ்ய தாதாத்மியம் சிச்சாயா தேக சாட்சிபிஹி சஹஜம் கர்மஜம் பிராந்தி ஜன்யம் ச த்ரிவிதம் க்ரமாத் சம்பந்தினோ சதோர்நாஸ்தி நிவೃತ್ತಿ சஹஜஸ்ய து கர்மக்ஷயாத் பிரபோதாஸ்ச நிவர்த்ததே க்ரமாத் உபே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा.
ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதிக்கு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.